பிரின்சிபல்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு லாஸ்ட் டயக்ராமோட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சிலது லாஜிக்கே இல்லாமலும் இருக்கும். பார்க்கலாம். 1 to 4 ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்சு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படி சொன்னோமா. அப்போது ஒரு நேஷன் 4 டைரக்ஷன்லேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1 to 4. 5 to 11ன்றது பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் பண்ணும்போது ஒரு அடையாளம் ஐடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நீ 5 இயர்ஸில் பிறந்த அப்படின்னா 11 இயர்ஸில் உனக்கு ஐடி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன 5 இயர்ஸில் பிறந்தேன் இல்லை மேபி 5 இயர்ஸில் அப்ளை பண்ண அப்படின்னா வந்து 11 இயரில் உனக்கு ஐடி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து 12 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்க. 35 வரைக்கும் அதே மாதிரி கேட்டுகிட்டே தான் இருப்போம். ஓகே, யார்கிட்ட கேட்போம்னா நமக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து பிரின்சிபல்ஸ் போட்டிருப்பாங்க, டிபிஎஸ்பி. அப்போது இதுலேருந்து இதுக்கு மேலே யார் இருப்பா அப்படின்னா 36லேருந்து 51 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அந்த பிரின்சிபல்ஸை லே டவுன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டியூட்டின்னு சொல்லிட்டோம்னா யாருமே நம்ம கூட நிற்க மாட்டாங்க, ஒருத்தர் தான் எப்பயுமே இருப்பாங்க. அப்போது டியூட்டின்னும் போது 1 alone 51A மட்டும் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் வந்து இந்த 5க்கும் 1க்கும் கனெக்ஷன் இருக்கா, ஒன்று 51A இல்லை 5 to 11 அந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனியன்னும் போது வீக்லி 52 வாரம் இருக்குது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இல்லையா. 52 வாரம் இருக்கா. அப்போ எல்லா வாரமும் வந்து வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க 52 அப்படின்ற மாதிரி. ஸ்டேட் பார்த்தோன்னா நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு இதிலேருந்து பார்த்தோன்னா 152 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இதோட எண்டிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தோன்னா நமக்கு எப்பவுமே தெரியும் 5னா 1ஓட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா டேரெக்டாகவே பார்த்துக்கலாம். ஸ்டேட் வந்து 152ல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ இதோட எண்டிங் வந்து 151ஆக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா 23A 7, 8, 9 அப்படின்ற மாதிரி வருது. 237 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, அதாவது 23/7 ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஸ்டேட். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் இந்த 7 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 7. இது வந்து பார்ட் 7ஓட ஆர்டிகல் 238. அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 7, 8 வந்து ரிப்பீல் ஆகிடுச்சு. 9 பார்த்தோம் அப்படின்னா வந்து யூடி. ஓகே, யூடின்னும் போது இந்த 242 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா 2 ரெண்டுமே வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்றதுனால யூடிஸ் தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் சேம் டேட் 243. நமக்கு தெரியும் 143 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த இடத்துல பார்த்தோன்னா 243 அப்படின்னா என்னென்னா கடுப்பில் ஒரு பஞ்ச் வைக்கிறதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, பஞ்சாயத்து அப்படின்னு. அப்படி இல்லைனா வந்து ஏதோ சண்டே ஆயிடுச்சு, 143 இல்லாததுனால 243ல் வந்து சண்டே ஆயிடுச்சுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அப்படியே இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் 323ன்னு இருக்கும். 343ன்னு ஒன்று இருக்குது. இந்த 343னா வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். 143 தெரியும், 243 தெரியும், 343ன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ். பஞ்சாயத்து ஆனதுனால லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் வந்து பேச முடியும் அந்த பஞ்சாயத்துன்றது. இது ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது GO. முனிசிபாலிட்டிக்கு வந்து எண்டிங் வந்து ஜியாக இருக்கும். ஆனால் ZG அதை ஞாபகம் வச்சுக்கணும். Zன்றது எப்படியா நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும், ZC. அப்போ வந்து இந்த இடத்துல 243Pன்றது என்ன, P ஃபார் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிக்கலாமா. ஆனால் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது, அது முனிசிபாலிட்டிக்கு தான் ஸ்டார்டிங் இது வரும். மீன்றது வந்து முனிசிபாலிட்டிக்கு தான் ஸ்டார்டிங் வரும், பஞ்சாயத்துக்கு வராது. ஸோ கோன்றது ரிவர்ஸ் எழுதுன்னா GO. OP அடிக்கிறேன்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள். இது இப்படி இந்த கிராஸ் எடுத்துக்கிறது அந்த. அடுத்து வந்து கோஆப்ரேட்டிவ் பார்த்தோம்னா அதே 243. ஏன் இது எல்லாமே 243ன்னு பார்த்தோம்னா இது மூணுமே வந்து 9th பார்ட்டில் வருது நமக்கு இல்லையா. இது வந்து A, இது வந்து B, இது வந்து வெறும் A, இது B இப்படி வரும் இல்லையா. அப்போ கோஆப்ரேட்டிவ்னு வருமா. இப்போ கோஆப்ரேட்டிவ் பார்த்தோன்னா 243 ZH இங்கே Zல ஆரம்பிக்கிறோம், HT அப்படின்னும் போது இது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எப்பயுமே வந்து பெரிய இடம் மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ ஹெட் குவார்ட்டருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க HT அப்படின்றது. ஓகே, அடுத்து 244லேருந்து 244A. இது என்ன அப்படின்னா ட்ரைபல், அதை ஷெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ்ன்னு சொல்லலாம். இப்போது மவுண்டெயின் பார்த்தோன்னா இப்படி ஒரு கோடு போடுவோமா, மவுண்டெயினுக்கு ஒரு இதுக்கு. இந்த மவுண்டெயினில் ஒரு கிராஸ் கோடு போட்டோம்னா இது பார்க்க 4 மாதிரி இருக்கா. எப்பயுமே மவுண்டெயினை வந்து 2 சிம்பிளால் தான் நம்ம வரைவோம். அப்போ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, 2 4 இருக்கா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுண்டெயினுக்கு வந்து ட்ரைபல் இது. ஓகே,
245, 263 இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷன் பற்றி பேசுகிறது. இந்த 5க்கும் 4க்கும் 5க்கும் 6க்கும் 3க்கும் பார்த்தோம்னா ஒரு வகையான ரிலேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 4 வந்து இங்கே இருக்குது, 3 வந்து இங்கே இருக்குது, 5 வந்து இங்கே இருக்குது, இங்கே 6 இருக்குது, 4 5 ஸ்ட்ரைட்டாக இருக்குது. எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால் ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 264லேருந்து 300 எப்பயுமே ஃபைனான்ஸ் வந்து நமக்கு ரவுண்ட் ஆஃபில் தான் இருக்கணும். ஓகே, அப்போ வந்து இது வந்து 300ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு அடுத்த நம்பர் இது வந்து 300. ஓகே, 301லேருந்து 307 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரேடை பற்றி பேசுகிறது. ஓகேவா? ட்ரேடுன்னு பார்த்தோம் அப்படின்னா வாரத்தில் 7 நாளும் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி வாரத்தில் 5 நாள் தான் ட்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து 7 நாளும் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 108. அப்போ 108 வந்து நமக்கு அவைலபிள் கிடையாது. பார்க்குறதுனா 308 தான் இருக்குன்றதுனால 308 கொடுத்துட்றாங்க. இந்த 23 நம்பர் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கெல்லாம் போச்சுல 23 8, 23 9, 23 7. அதே மாதிரி 23 ஆனால் முன்னாடி 3 வருது. ஓகேவா? நம்பர் நமக்கு நார்மலாக வந்து 308ன்னு பார்த்தாலே வந்து 23க்கு பின்னாடி 3 வராது, முன்னாடி தான் 3 வரும்ன்ற ஒரு அசம்ஷனுக்கு வந்துடலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 13B மூவி ஒன்று இருக்குது இல்லையா? இந்த மூவி பார்த்துட்டு வந்து இது பேய் படமே இல்லை, ஆனால் பேய் படம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம லா படி வந்து இது ஹாரர் மூவின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஸோ ட்ரிபியூனல் அப்படின்றத வந்து நம்ம 323B அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்ட் ரிலேட்டடான ஒரு இது சட்ட இதுக்கு போய் பேசலாம், என்ன வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13B ஃப்ளாட் நம்பர் அப்படின்ற மாதிரி இது வந்து ட்ரிபியூனல் மொத்தத்தில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 324லேருந்து 329A இதுலேருந்து இதுக்கு கவுண்ட் பண்ணோம்னா 6 டிஜிட்ஸ் வரும். ஓகேவா? 6 டிஜிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6 படிக்கட்டு. எலெக்ஷன் போனோம்னா ஒரு படிக்கட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீ அப்ளை பண்ணணும், நாமினேட் பண்ணணும், அதுக்கு சைன் பண்ணணும், அப்புறம் வந்து உங்கள் பார்ட்டியோட இது கேட்பாங்க, அது இதுன்னு சொல்லி கடைசியாக எலெக்ஷன் வரத்துக்கு 6 படிக்கட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 324லேருந்து 329A வரைக்கும். இது இன்னொரு சிம்பிளாக சொன்னால் 24 29 இது வரைக்கும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 24 29ன்றது வந்து ஒரு ஏஜ் மாதிரி கன்சிடர் பண்ணோன்னா இந்த 24லேருந்து 29 மக்கள் தான் வந்து அதிக ஆக்டிவாக ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மேஜராக வந்து எது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து மேஜராக எதுவும் கிடையாது. ஆல்ரெடி பார்த்து 343க்கு வந்திருக்கும். 343ன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 51ன்றது தான் நமக்கு பேராக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 352க்கு வந்து 360 வந்து எமர்ஜென்சி. இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக நமக்கு எமர்ஜென்சி ப்ராவின்சஸில் அடித்து ஆகணும். 3 நம்பர் வரும், 352, 356, அடுத்து வந்து 360 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3மே வந்து வரும். ஓகேவா? அடுத்து வந்து 368 இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 368 வந்து அமெண்ட்மெண்ட். இது பார்த்தோன்னா 3 × 2 பார்த்தோன்னா 6, அதே மாதிரி 6 + 2 பார்த்தோம் அப்படின்னா 8. ஸோ இது பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸாடா, இதை நான் அமெண்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெண்ட்மெண்ட் எண்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து 21 22 பார்ட் 2 பார்ட் வரும். கடைசி பார்த்தோம் அப்படின்னா அந்த 22வது பார்ட்டோட எண்டிங் இது வந்து நம்பர் என்னென்னா 395ன்றது தான் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கல், எண்டிங் ஆர்டிக்கல்.